இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றிவிட்ட மகிழ்ச்சியில் இந்தியாவுக்கு திரும்பி செல்வதற்கு கொழும்பு கட்டுநாயக்கா வானூர்தி நிலையத்திற்கு வந்து சேர்கிறார் பிரதமர் ராஜீவ் காந்தி. இந்திய வெளியுறவு அமைச்சர் பி.வி. நரசிம்மராவ், இலங்கைக்கான இந்திய தூதர் ஜே.என். தீக்ஷித் உட்பட இலங்கை அமைச்சர்கள், வெளியுறவு அதிகாரிகள் வானூர்தி நிலையத்தில் காத்திருக்கின்றனர். ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட இந்திய பிரதமரை கௌரவிக்கும் விதமாக கடற்படையினரின் அணிவகுப்பு மரியாதைக்கு இலங்கை அரசு ஏற்பாடு செய்திருந்தது. சிவப்பு கம்பளத்தில் ராஜீவ் காந்தி நடந்து வருகிறார். தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்குமான இனச்சிக்கலை தீர்த்துவிட்ட பெருமிதம் அவரிடம் இருந்தது. ஜே.ஆர். ஜெயவர்த்தனாவின் ராஜதந்திர காய் நகர்த்தல்களின் பெருவெற்றியாக அமைந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை தமிழர்கள் அரைமனதோடு ஏற்றுக்கொண்ட போதும் இந்தியாவின் தலையீட்டை சிங்கள தேசியவாதிகள் மிக கடுமையாக எதிர்த்தனர். அதோடு இந்தியாவை பழிவாங்க சரியான சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தனர். ராஜீவ் காந்தியின் இலங்கை பயணம் இந்தியாவுக்கு மறக்க முடியாத பயணமாக அமைய வேண்டும். சிங்களவர்கள் குறித்த பயத்தை இந்திய அரசுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று நினைத்த சிங்களவர்கள் ஏற்படுத்த போகும் ஆபத்தை உணராத ராஜீவ் காந்தி கடற்படையினரின் அணிவகுப்பு மரியாதையை பார்வையிட்டவாறே நடந்து செல்கிறார். அணிவகுப்பில் நின்றிருந்த ஒவ்வொரு கடற்படை வீரரையும் பார்வையிட்டவாறே ராஜீவ் காந்தி கடந்து சென்று கொண்டிருக்கிறார். உலகளாவிய ஊடகங்கள் இந்த காட்சிகளை பதிவு செய்து கொண்டிருக்கின்றன. அப்போது யாரும் எதிர்பார்க்காத வகையில் மரியாதை அணிவகுப்பில் நின்றிருந்த கடற்படை வீரர் தனது துப்பாக்கியால் ராஜீவ் காந்தியை ஓங்கி அடிக்கிறார். கண்ணிமைக்கும் நேரத்தில் துப்பாக்கியின் அடிப்பகுதியால் ராஜீவ் காந்தியின் மண்டையை குறிவைத்து அந்த கடற்படை வீரன் தாக்குகிறான். யாரும் தடுப்பதற்கு கூட அவகாசம் இருக்கவில்லை. சுதாரித்துக் கொண்ட இந்தியாவின் இளம் பிரதமர் மிக லாவகமாக குனிந்து கொள்கிறார். வானூர்தி நிலையத்தில் காத்திருந்தவர்கள் ஒரு கணம் நிலைகுலைந்து போகிறார்கள். இலங்கையின் பாதுகாப்பு அதிகாரிகள் ஓடி வந்து அந்த கடற்படை வீரனை பிடித்துக் கொள்கின்றனர். உடனடியாக ராஜீவ் காந்தி வானூர்தியை நோக்கி திரும்புகிறார். வானூர்தி நிலையம் முழுவதும் பதற்றம் தொற்றிக் கொள்கிறது. சிங்களவர்கள் இந்தியாவின் மீது இத்தனை வெறுப்பாக இருப்பார்கள் என்பதை ராஜீவ் காந்தியோ இந்தியாவோ இதற்கு